தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலரை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு இவங்களுடைய கட் ஆஃப் என்ன, ஓவரால் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்குமா, பிஎஸ்டிஎம் இந்த என்எஸ்எஸ் என்சிசி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு இந்த இதோடைய நாம் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை நாம் இப்போ பார்க்க இருக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய மிகப்பெரிய அப்டேட்னா 2ஆம் நிலை காவலருக்குண்டான புதிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2023 இன்னும் சில தினங்களில் தமிழ்நாடு சீருடை பணியாளருடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நமக்கு வெளியிட போகிறாங்க. அதை நீங்கள் பார்க்க தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த அறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியை தரக்கூடிய அறிவிப்பாகவே இருக்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு தயாராகணும். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் தயாராகலாங்க. என்ன சார் அப்படி ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதும். இந்த 64 மார்க்கு ப்ளஸ் 16 மார்க்கு மெடிக்கல் டெஸ்ட்டு, இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் 16 மார்க்கு 80 மார்க் எடுத்தாலே போதும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் உடனடியாக இந்த மதிப்பெண்கள் தான் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகலாம். அதே மாதிரி 65 மார்க்கு ப்ளஸ் 16 83 மார்க் இருந்தால் கூட போதுங்க, 81 மார்க் இருந்தால் கூட போதும், மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு உடனடியாக தயாராகலாம். 66 ப்ளஸ் 16 82 மார்க்கு, 67 ப்ளஸ் 16 83, 68 ப்ளஸ் 16 84, 69 ப்ளஸ் 16 85. இந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதுங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய 2ஆம் நிலை காவலரில் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபிட்னஸுக்கு நீங்கள் தயாராகலாம். ஓவராலாக ஒரு கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 78லேருந்து 82.5 வரைக்கும் தான் அதிகபட்சமாக வருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்றதற்குண்டான சான்றிதழ்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சர்டிஃபிகேட், இந்த என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட், இந்த என்சிசி சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்களா, அதுக்கு ஏதாச்சும் மதிப்பெண்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மதிப்பெண்கள் கூடுதலாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்டிஎம் வைத்திருந்தாலும் கிடைக்கும், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் கிடைக்கும், என்சிசி சர்டிஃபிகேட் நேஷனல் கிரெடிட் டாப்ஸ் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இது மட்டுமே இல்லை, இந்த எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ இந்த மாதிரி கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய ஓவராலாக இந்த கட் ஆஃப் தாங்க. உடனடியாக மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் தயாராகலாம். 2ஆம் நிலை காவலருடைய இந்த ஆண்டுக்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை இன்னும் சில தினங்களில் இதற்குண்டான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.